ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டிஜி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி வா தம்பி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறோம், அதனால் வந்து சாப்பிட்டு போக சொன்னாங்க. அதனால் நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். அதான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக போய் ஆயா கிட்டே போய் தேடி அந்த பாட்டியை தேடி நம்ம போய் பிரியாணி வாங்கலாம். எங்கே இருக்கீங்க பாட்டி? பாட்டி இது உள்ள இருக்கீங்களா? எல்லாம் இந்த டிரைவரில் இருக்கீங்களா? இங்கே பாட்டி இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக கட்டிங் பிளேயர் இருக்குது. வெளில போவோம். அப்படியா? ஐயோ பேய்! ஏதோ பேயை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எப்படியோ வந்து இது உள்ளே ஒழிஞ்சிக்கணும். கட்டில் ஏதோ பேய் இருக்குது வெளில. நம்ம இங்கேயே இருக்கிறத என்ன பண்ணுறது இப்போ? ஒருவேளை அந்த பேய் தான் அந்த பாட்டியாக இருப்போமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டி ரொம்ப ஓவராக பவுடர் வச்சுருந்ததுனால பேய் மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளில போகலான்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளில போகலாம் வாங்க. தூக்கி போட்டு அப்படிக்கா. சரி, அவங்க அதுதானே அந்த இப்போ ஓவராக பவுடர் வச்சதுனால தான் அப்படி தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு. வாங்க நம்ம போய் பிரியாணி வாங்க கேட்கலாம். பாட்டி பிரியாணி எங்கே? ஒன்றை வச்சு தானே நான் பிரியாணி செய்ய போகிறேன். என்னது என்ன வச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராணி கூப்பிட்டு நம்மளை ஏமாத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏமாற்றாமல் இந்த வீடியோவுக்கு லைக்கு, சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட மோட்டிவ். வாங்க ஏஞ்சி ஓடலாம் வேகமாக. போட சீக்கிரம் போட ஃப்ரெண்ட்ஸ். வாசலே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல் இருக்கு. செம ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து விட்டேன் அது செடியில். அதுக்குள்ளே டே 3 வந்துருச்சு. வாங்க போகலாம். இப்போ ஏஞ்சி செம ஸ்பீடாக ஓட போகிறோம். ஓடுறா வேகமாக. ஓடு வேகமாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாசல்லே வெயிட் பண்ணிட்டு சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே. நமக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2வது தடவையும். அதுக்குள்ளே டே 4 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்செல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பிளட்டாக இருக்குது. நம்மளை அடித்தா அந்த மாதிரி அடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தலை மேலேயே அடிச்சிருக்கு. ஒரு மாதிரி காலை கூட நொண்டின்னு தான் போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சைடுக்காக போயிடலாம். அப்படி அடிச்சிருக்கு போல்ருக்கு. இந்த சைடுக்காக அப்படி சுற்றின்னு வந்துடலாம். இங்கே போய் கவர் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். அந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கு. கதவு திறந்துருக்கு பாருங்கள். நம்ம அப்படியே மேலே ஏறி போயிடலாம். ஏதோ படிக்கிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த சைடுக்காக போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எதை தொட்டாலும் வச்சு நூறுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே டே 5 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை செத்தோன்னா அவள் தான். அதனால் இப்போ நான் கிராணியை கெஞ்சுச்சில் போட போகிறேன். எப்படி ப்ரோ உன்னால் கெஞ்சுச்சில் போட முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு உச்சியா கிளான் மெம்பர். இதை சீக்கிரட்டை எனக்குள்ளேயே வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து தூக்கி போட்டு இந்த பெட்டாண்ட போய் நின்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி நின்றுங்கன்னா கிராணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே போய்ட்டு மேலே வா அப்படி இந்த மாதிரி பண்ணினே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணினே இருந்தீங்கன்னா கிராணி கெஞ்சுச்சில் மாட்டிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நடந்துச்சுன்னா எஸ் ப்ரோ, நடக்கலை ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வா டீஸ் பார்ப்போம் சண்டைக்கு. இப்போ வா. இப்போ அதில் வர முடியாது, அப்படியே நின்றோம். இப்போ நம்ம அப்படியே போகலாம் பிகா. ஆனால் இந்த சவுண்டு மட்டும் போகாது. அது மட்டும் தான் ஒரே ப்ராப்ளம். இங்கே ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த கபோர்டில் இதுலேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் பார்ட் எங்கே போடுறது? இன்ஜின் பார்ட்டை காரில் தான் போடுவாங்க. கார் எங்கேயாச்சும் இருக்கா? ஏதோ சுற்றின்னு அந்த இடத்துக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ கதவு ஓப்பனில் இருக்குது. கீழே போய் பார்ப்போம். எப்படியோ எங்கேயோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சுற்றி இங்கே கார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த தகர டப்பா காரை நம்ம ரெடி பண்ணி எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஜின் இதில் ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் ஒரே செகண்ட் ஏதோ கீழே பார்த்தா மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் கன் பார்ட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். இதை சின்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது போயிடுச்சு. இந்த ப்ளூ பிரிண்டில் ஒட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது உள்ள ஒன்றும் இல்லை.
போடா போடா சீக்கிரம் மேலே ஏறுறா. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்படிக்கா ஒரு ஷார்ட்கட் இருக்கும். இப்படி போனீங்கன்னா இப்படி வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீளமாக போயினே இருக்குது. மேலே வந்துட்டோம். ஏஞ்சிட்றா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே ரொம்ப புதுசாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த கேம் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதவு திறக்க மாட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஜன்னலாச்சும் தொடங்குதா? இதுவும் திறக்க மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு குதிக்கிற மாதிரி இருக்குமே, இது திறக்குவா? இதுவும் வர மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மாட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் போடா ஃப்ரெண்ட்ஸ். திறக்க மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். வந்த வழியில தான் மறுபடியும் போகணுன்னு நினைக்கிறேன். தெரியாதனமாக இந்த வழியில் வந்துட்டேன். மறுபடியும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். அப்படியே வந்து இங்கே எதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது மேலே? கேசோலின் கேனா? கேசோலின் கேன் காரில் போடணும். கார் டிக்கியில் தான் போடணும். கார் சாவி தான் கிடைக்கல. எப்படி ஓப்பன் பண்ணுறது? இப்படி தூக்கி போட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் உக்காந்துக்கிச்சு அழகா. நாம் அப்படியே அப்படி சுற்றின்னு மேலே ஏறுவோம். இங்கே ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வெளிச்சம் தெரியுது. இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் ஷார்ட்கட் வச்சிடுறானுங்க. இந்த இடம் என்ன புதுசாக இருக்குது. ஏதோ படிக்கட்டு மேலே போயின்னு. இங்கே ஏதோ கதவு இருக்குது. இங்கே எப்படிக்கா ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஒரு பேய் இருக்குது. பேய் ஃபோட்டோ இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை, முட்டு சோறு. திரும்பி நம்ம வந்த வழியிலே அப்படியே போய் இப்படி மேலே ஏறலாம். இங்கே இந்த ட்ராயருக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை திறந்து பார்த்துட்டு இது உள்ள எதுவும் இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம். ஸ்பார்க் ப்ளக் கார்டில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணிட்டு வந்துடுவோம். எதுக்கோ காரில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். காரில் போய் சொருவி பார்ப்போம். சொருவல்னா எடுத்துன்னு வந்து தூக்கி போடலாம். ஏஞ்சிட்றா. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். இப்போ கிராணியை போய் பார்ப்போம். அப்படி தான் இருக்கான்னு. அப்படியே இருக்கணும், அசையக்கூடாது. இந்த ரூம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பாத்ரூமா? ஒரே பிளட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே திரும்பி அப்படியே வந்த வழியில் அப்படியே போயிடலாம். இப்படிக்கா போனோன்னா இங்கே கிச்சன் இருக்குது. கிராணி இது உள்ள எங்கேயாச்சும் பிரியாணி வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னது அது? பார்ட் ஆஃப் ஷார்ட்கன். ஒரு ஷார்ட்கன் பார்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளேயும் ஒன்றும் இல்லை. இது உள்ள ஒன்றும் இல்லை. இது உள்ள ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கோடுன்னு எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இந்த ஷார்ட்கன் எடுத்துன்னு போய் அந்த கீழே ப்ளூ பிரிண்டில் வச்சுட்டு வந்துடலாம். இந்த சைடுக்காக சந்து இருக்கும். அந்த சந்தில் குதிச்சு போயிடலாம். இந்த ஒயர் தொட்டால் மட்டும் டிங்குன்னு சவுண்டு கேட்குது. அந்த கீழே ஏஞ்சிக்காதரா, உட்காடுறா. வந்துட்டோம். ஏஞ்சிடுறா. ஓடுறா சீக்கிரம் போடா. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ப்ளூ பிரிண்டில் வச்சிடலாம். வச்சாச்சு. இன்னும் ஒரு பார்ட்டு தேவைப்படுகிறது ஃபார் அ ஃபுல் ஃபினிஷ்ட் ஷார்ட்கன். ஒரு ஃபுல் ஷார்ட்கனுக்கு இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் தேவை. அதை இப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே கோடு இது எடுத்து என்ன பண்ணுறது? இங்கே எங்கேயாச்சும் போடணுமா? இது உள்ள இங்கே இல்லை. இங்கே ஏதோ காட்டுது கை. இங்கே போட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தான் தொட்டேன், ஏதோ ஓப்பன் ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த இது உள்ள ஏதாச்சும் இருக்கா? இது உள்ள புக்கை வச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணுமா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கை வச்சு படிக்கலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள இதை பார்த்துட்டோம். மேலே ஏறி போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே மேலே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேட்ரி ஒன்று இருக்குது.
மறக்காமல் போகும்போது எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்கே எதுக்கு ஃபோட்டோ கீழே வந்து கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது? இங்கே எதுவும் கேன் சிம்பிள் காட்டுது, ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எதோ ஓப்பன் ஆகிருக்கு சீக்கிரம் ரூம். ஏதோ கிளவிக்குது இங்கே. என்ன இங்கே கை காட்டுது? இன்னும் எதோ நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். புக்கை கீழே வச்சிட்டேன். அந்த கிளவியோட கை ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த பேட்டரி எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி நம்ம கிளம்பிடலாம். இது எதோ புழு வழியாக இருக்குது. இது என்ன? இது இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பார்க் பிளக் எடுத்தோம்ல அந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது சுற்றி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடை. வெளிலேருந்து பார்க்கும்போது சின்ன வீடு மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே உள்ள அண்டர் கிரவுண்டு என்னென்னமோ வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகலாம். பேட்டரியை வச்சாச்சு காரில். இன்னும் அந்த இன்ஜினை டைட் பண்ணோம், கார் சாவி. இது ரெண்டும் கிடச்சிச்சின்னா நம்ம கிளம்பிடலாம். கிராணி உள்ளே இருக்கா? இருக்குது, அப்படியே இருக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி வெளில வந்து கிடக்குது? மறைஞ்சி போச்சு. ஸ்பைடர் கீயா ஏதோ போட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீழே எங்கேயாச்சும் போவோம். எங்கேயாச்சும் இருக்கா? ஏதாச்சும் விட்டோமா? எதுவும் இல்லை. இங்கே டிவி ஆண்ட இங்கே ஏதோ கீழே இருக்குது. இங்கே ஏதோ கை சிம்பிள் காட்டுது. ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீயை உள்ளே போயிட்டு ஏதோ நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேமுக்கு புதுசுங்கிறதுனால ஏதோ பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஷப்பா, இந்த ஓட்டோ வழியாக போவோம். போடா சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ ஏஞ்சிரு. போ சீக்கிரம் போடா. அப்படிதான் அந்த இது இப்போ கீழே குனிதான்னு பார்ப்போம். கீழே குனிஞ்சு பார்ப்போம். விட மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க அந்த இது மற்றெல்லாம் தொட்டோடனே உடச்சிக்கும். இது மட்டும் உடச்சிக்க மாட்டுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு மேலே இங்கே ஏதோ ஒரு கதவு, இங்கே ஏதோ ஓப்பன் ஆச்சு. அது உள்ளே போனோம். வேறு ஏதாச்சும் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரில. இன்னும் சில பொருள்லாம் தேவை. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது உள்ளே போகலாம். இப்படிக்கா போய் இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாச்சும் இடத்த விட்டுட்டேன்னா இந்த ஆயாகுது. இங்கே ஏதோ கீழே ஏதோ வழி போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த நான் பார்க்கவே இல்லை. இந்த கதவு திறக்க மாட்டேது. இங்கே உள்ள உடன் ஸ்டிக் ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், குச்சி. அங்கே இதை கன்று வச்சு சுடணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே போகலாமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வெளிலேருந்து அப்படியே அழகாக பார்த்துன்னு வரலாம். ஏதாச்சும் இருக்கான்னு, கீழே ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு. ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. இங்கே ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. குனிஞ்சி இது உள்ளே போகலாம். இது உள்ளே ஏதாச்சும் இருக்கா? இது உள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஏஞ்சிடுறா. மேலே இந்த கார்னர், அந்த கார்னர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலேருந்து வந்தோம். எங்கே இப்போ காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையை வச்சு தள்ளணும் போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது தெரியாமல் அது ஒச்சின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி நின்றுந்தோம். அது தெரியாமல் ஒன்றா சுற்றின்னு எங்கே எப்படியோ வந்துட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம். இப்பொழுது இங்கே ஒரு காக்கா இருக்குது. இப்படிக்கா வந்தோன்னா இங்கே எதுவும் இல்லை. அப்படியே இப்படி வந்தோன்னா இங்கேயும் ஒன்றும் இல்லை. கீழே இறங்கி போனோன்னா அங்கேயும் ஒன்றும் இல்லை. மேலே ஏறி போகலாம். இங்கே ஏதோ ஒரு புதுசாக இடம் இருக்குது. இது உள்ள ஷார்ட்கன் பார்ட்டு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்கன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ பட்டன் காட்டுது. பட்டனை தொட்டால் ஏதோ ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஏதோ கரடியும் அதுக்கப்புறம் வீல் கிராங்க் அப்படின்னு ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷார்ட்கன் பார்ட்டை போட்டுன்னு ஷார்ட்கன் எடுத்துடலாம். சீக்கிரம் போடா.
கீழே தானே இருக்கும் அந்த ஷாட்கன். இப்போ நம்ம கீழே இறங்கி போகணும். சீக்கிரமாக போடா. நீங்கள் இப்படி கீழே குனிஞ்சு இப்படி வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட் மேலே எதிரி வச்சிங்கன்னா இங்கே ஷார்ட்கட் மாதிரி மறுபடியும் அப்படியே குனிஞ்சு இருந்தீங்கன்னா வந்து அது அதிகமாக எஃபெக்ட் ஆகாது. இப்போ அப்படியே நம்ம கீழே போயிடலாம். ஷார்ட்கனை போட்டுடலாம். இப்படிக்கா வந்து கார் எங்கே இருக்குது? தோகுது காரு. இப்போ இந்த சைடில் அந்த சைடு இருக்கும். ஷார்ட்கன் போட்ட ஷார்ட்கன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எட்ரா ஷார்ட்கனை லோட் பண்ணுறா புல்லட்டை. லோட் பண்ணியாச்சு. சுடலாமா? என்ன சுடலாம்? வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் புல்லட்டை. 3 புல்லட் தான் அங்கே இருந்துச்சு. இங்கே மேலே ஏதோ ஒன்று ஜொலிச்சின்னே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சுட்டு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜொலிக்குது. சுடுறா. கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் எடுக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்கேயோ போடணுமே. கீழே அந்த சந்தான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்து உள்ளே போயிட்டு வெளில வந்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் எங்கேயோ ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் போடுறா. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எடுறா ஆணியை. உள்ள ரஸ்டி பேட்லாக்கியா தெரில ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஏதாச்சும் இந்த மாதிரி கடிச்சிச்சுன்னா இந்த மூலையில் தூக்கி போடுவோம். தூக்கி போட்டாச்சு. கார் எஸ்கேப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் பொருள் கட்சின்னா அங்கே போட்டுடலாம். இப்போ கார் எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ புல்லட் வேறு வேணும். புல்லட் கீழே தான் இருக்குமா இல்லை இங்கே எங்கேயாச்சும் இருக்குமா? ஸ்பேர் புல்லட்டு இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கலாம். நான் எதுவும் 3 தான் இருக்கும்னு நினச்சேன். இருக்குது இங்கேயும். இப்பொழுது நம்ம எங்கே போகிறோன்னா அந்த சைடு தான் போக போகிறோம். இந்த சைடு குனிஞ்சதை பார்த்து இங்கே போகிறோன்னு நினைக்கிறீங்க. இப்படிக்கா உள்ளே வந்து இப்படி வந்தீங்கன்னா இப்படிக்கா மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டு இது எடுத்துகிட்டு போய் நம்ம இப்படிக்கா குனிஞ்சி ஒரு இடத்த பார்த்தோம்ல சுடணும்னு, அதை இப்போ போய் சுட்டலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே கீழே குனிடா. போடா ஸ்பீடாக போடா. ஏன்ச்சிட்றா. கரெக்டாக எய்ம் பண்ணி சுடுறாங்க. ஷூட். ஓப்பன் ஆயிடுச்சா? கதவு ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஃப்ரீஸ் ட்ராப்பா? அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ஏதோ குச்சி இருந்துச்சு. இந்த குச்சி வச்சு என்ன பண்ணுறது? இந்த குச்சி எதுக்கு யூஸ் ஆகும்? இதுவும் அங்கே கீழே மூலையிலே போட்டுரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக போய் இந்த மூலையில் போட்டுடலாம். ட்ராப் போட்டாச்சு. அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது? இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. மேலே ஏறலாம். அதுக்கப்புறம் இப்படிக்கா வந்தீங்கன்னா அங்கே கீழே ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்துச்சுல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் பிளேயர் கையோடு எடுத்துகிட்டு போவோம். மேலே இங்கேருந்து போய் மேலே ஏதாச்சும் கட்டிங் பிளேயர் யூஸ் ஆகுமா? இங்கே எதுவுமே ஓப்பன் இல்லை. இந்த கட்டிங் பிளேயர் தூக்கி போட்டால் உடையதான்னு பார்த்தேன். உடையில. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கீழே தள்ளி விட போகிறோம். போடா கீழே விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே போய் பார்ப்போம் அது கீழே இருக்கான்னு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் இருக்குது. நம்ம மேலேருந்து கீழே விழும்போது இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ நம்ம இப்படிக்கா சுற்றி இறங்க போகிறோம். இது உள்ள நம்ம ஒரு டெடி பேரை பார்த்தோம்ல, அந்த டெடி பேரை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெடி பேரை வச்சு என்ன பண்ணுறது? கிராணி கிட்ட கொடுத்து விளையாட்டு காட்டலாமா? இந்த வீல் கிராங்கை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அந்த டெடி பேரை தான் எடுப்போம். டெடி பேர் எடுத்துன்னு போயிட்டு கிராணிக்கு காட்டலாம். கிராணி எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? நம்ம உள்ளே தான் லாக் பண்ணி வச்சுருந்தோம், இங்கே இன்ஜின்ஸு போட்டு.
அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராணி கண்ணு சிவப்பாகுது. கிராணி ஷரிங்கன்னு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மையை அதுக்கு விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா அது கண்ணு வேறு ரொம்ப சிவப்பாகுது. நம்மளை ஏதாச்சும் பண்ணுற போது இதை எடுத்துன்னு போய் எங்கேயாச்சும் தூக்கி போட்டு வந்துடலாம். என்ன நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணுற போது நம்ம பிகா சுற்றின்னு வந்து இப்படி கீழே போகலாம். வழி விடு. அந்த கீழே ஒன்று தள்ளி விட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வழி விட மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகிறதுக்கு. மறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போகலாம். இறங்கடா கீழே. இந்த சந்து வழியாக இப்படி போகாமல் அப்படியே ஏஞ்சி போயிடலாம். இப்படிக்கா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போய் அந்த ஒரு இது இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், கிணறு, அந்த கிணறு இடத்தாண்ட போயிடலாம். வந்துட்டோம். ஏஞ்சிட்றா போடா. இதை எடுத்து இங்கேயே தூக்கி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்கிட்டு இதை எங்கேயாச்சும் தூக்கி போடணும். எங்கே போடுறதுன்னு தெரில. அந்த கிராணிக்கு தெரியாமல் தூக்கி போட்டுடணும். இல்லை நம்மள ஏதாச்சும் பண்ணுற போது கண்ணு வேறு ரொம்ப சிவப்பாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து இங்கே எங்கேயாச்சும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இதுக்கு ஐ நீட் ஹேமர் தேவையா? இந்த பொம்மையை வச்சு உடையலான்னு பார்த்தேன். இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கீழேயும் ஒரு வேலையும் இல்லை. இப்போ நம்ம அங்கே ஸ்பைடர் அந்த ஒரு இடத்துக்கு தான் போகணும். அந்த மேலே ஒரு இடத்துல என்னது இந்த ஓப்பன் பண்ணுவோமே ஸ்பைடர் கீ வச்சு தூக்கி போடுங்க. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக. அந்த இடத்த மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த வீடை. இங்கே ஏதோ பெயிண்டிங் பீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் பீஸை ஒரு இடத்துல கேட்டுச்சு, பார்த்து வச்சேன். அப்புறமா யூஸ் ஆகும்னு இந்த பெயிண்டிங் பீஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேணால் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடா சீக்கிரம் போடா. இந்த பெயிண்டிங் பீஸை போட்டால் ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போய் போடுறேன் அந்த பீஸை. போட்டாச்சு. போட்டு இப்போ இங்கே எங்கேயாச்சும் பீஸ் இருக்கா? பெயிண்டிங் பீஸ் இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இதையும் எடுத்து போடலாம். இன்னும் நமக்கு எத்தனை பீஸ் தேவை? இன்னும் 2 பீஸ் தேவைன்னு நினைக்கிறேன். மேலே எங்கேயோ ஒரு பீஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இங்கே தாங்க, இந்த சைடு தான் எங்கேயோ பார்த்தேன். கீழே போட்டேன்னா ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன். ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் கால், கிராணியோட கால் இருக்குது. இதையும் எடுத்துன்னு போய் போட்டுடலாம். வாங்க போய் போட்டுடலாம். போட்டாச்சு. இன்னும் ஒரு பீஸ் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தேடின்னு இருக்க முடியாது, டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஸ்பைடர் கீ வச்சு ஒரு இடத்த ஓப்பன் பண்ணோம்ல, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே போய் ஏதாச்சும் விட்டுட்டேனான்னு பார்ப்போம். லாஸ்ட்டில் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம போயிடலாம். அங்கே கீழே குதிக்க போகிறோம். கடவுளே குதிக்க போகிறேன். உள்ளே எதுவும் இருக்கக்கூடாது. கடவுளே எதுவும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சிட்டோம். இங்கே என்ன பண்ணுறது? இங்கேயும் குதிக்கணுமா? குதிச்சிடலாம். செம்மாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் எதுவும் ஆகலை. குனிஞ்சு இங்கே ஒரு வழி போகுது. இப்படிக்கா வந்தீங்கன்னா இங்கே மேலே வந்தீங்கன்னா எங்கேயோ வந்தோம். கார் ஷெட்டு. இப்போ இங்கே போவானா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே உள்ளே போய் மற்ற யாராச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதோ போச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக. இந்த சைடு தான் போச்சு. இங்கே சைடுக்காக இது வச்சிட்டாங்க. இந்த சைடு தான் போச்சு. அதனால் நம்ம இந்த சைடுக்காக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே போகலாம். மேலே போய் ஃபஸ்ட்டு இந்த ரூம், இங்கே ஏதோ இது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கீழே ஒரு இடம் இருக்குமே அந்த இடம். இங்கே உள்ள ஒன்றுமே இல்லை. கீழே இறங்கலாம். ஸ்பைடர் இருக்கா? இல்லை, ஏதோ ஸ்பைடர் கிளவி மாதிரி ஏதோ ஒன்று போச்சு. இப்போ இங்கே சைடுக்காக போய் பார்ப்போம். இங்கே சரி, இங்கேயும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போகிறோம். இப்போ எந்த சைடு போகிறது? அந்த சைடு தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு இங்கே மேலே ஏறி பார்ப்போம். இங்கே என்ன முட்டு சேவர் வச்சிட்டாங்க.
ஐ நீட் அ வீல் கிராங்க் அங்கே கீழே பார்த்தோன்னு நினைக்கிறேன். இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம உயிரோடு இருந்தோம்னா கீழே போய் அதை எடுத்துன்னு வந்து போடலாம். வேறு வழியே இல்லை, அந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓடுறா ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். கவுடா முறை ஐயோ பக்கத்தில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜஸ்ட்டு செம பக்கத்தில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே போனேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே 2 பொட்டி இருக்குது. இந்த 2 பொட்டியில் ஏதாச்சும் ஒரு பொட்டி திறக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இது ஆக் பாக் போட்டு வரலாம். ஆக் பாக் கருவேப்பாக் கொடுக்க போகிறேன். பெரிய ஷாக். खत्म. बाय बाय टाटा गुड बाय गया. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டாங்க. லாஸ்ட் டேவும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது எங்கள் வாட்டர் போட்டுன்னு கீழே விழுந்தோமே அந்த இடம் தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடம் தான். இந்த சைடு அரைச்சிருக்காங்களா? யாரும் இல்லை. இந்த சைடு அரைச்சிருக்காங்களா? ஐ கிராணி, என்ன கிராணி இந்த சைடு இப்படி பார்க்குற? உன்னை நான் பிரியாணி செய்ய போண்டா. பார் கை கீழே போடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட் ஆகிட்டோம். நம்ம இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சால் நான் வந்து இந்த கேமை ஜெயிச்சு ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.